எக்ஸாம்பிள் 4.4 ரிஃப்ளெக்ட் த லெட்டர் அபவுட் த ரெட் லைன். ஸோ இதுதான் ரெட் லைன், லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 1 2 3 1 2 3 இல்லைன்னா ஏபிசிடி போட்டுக்கலாம். ஓகேவா? ஏ பி சி டி இ எஃப். ஸோ இப்போ ஏ இந்த பக்கம் ஏ டேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. இங்க என்ன வரும், ஏ டேஷ் வரும். இங்க என்ன வரும், பி டேஷ். நெக்ஸ்ட் சி பாத்தீங்கன்னா 1 2 3 4 பாயிண்ட். அப்போ இங்க இருந்து 1 2 3 4 பாயிண்ட். இங்க என்ன வரும், சி டேஷ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 1 2 3. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து 1 2 3. ஸோ இங்க எஃப் டேஷ் வரும். கிளியரா? அடுத்ததா இ பாருங்க, இங்க இருந்து 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இங்க என்ன வரும், இ டேஷ். நெக்ஸ்ட் டி பாத்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ இந்த பக்கம் இருந்து 1 2 3 4. இங்க என்ன வரும், டி டேஷ். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணலாமா? நமக்கு எங்க இருந்து எங்க பாருங்க, டில இருந்து சிக்கு ஜாயின் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டில இருந்து சிக்கு ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல இருந்து எஃப். அப்போ இ டேஷ் டு எஃப் டேஷ். ஸோ இ டேஷ் டு எஃப் டேஷ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது லெஃப்ட்ல எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி நம்ம ரைட்ல பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க வரும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இது டேஷ். ஸோ இது ஜாயின் பண்ண கிளியர். இதுதான் இதோட ரிஃப்ளெக்ஷன். எங்கேயாவது இந்த எல் ஷேப் போட்டுறக்கூடாது. இதுதான் மிரர் மாதிரி வச்சுட்டு இங்க லெஃப்ட் சைட்ல எவ்வளவு பாயிண்ட் கவுண்ட் பண்ணுமோ அதே மாதிரி ரைட் சைட்ல நம்ம இந்த மாதிரி பாயிண்ட். கிளியரா?